कमलानिलयस्त्वया दयाळुः करुणे निष्करुणे निरूपणे त्वम् अत एव हि तावगाश्रितानां दुरितानां भवति त्वतेव भीतिः. திருவேங்கடமுடையானது கருணையை பற்றியவர்களின் பாபங்கள் எல்லாம் ஒழிந்துவிடும் என்று இந்த பாசுரத்தில் காட்டப்படுகின்றது. தயாதேவியே, நீ ஸ்ரீனிவாசனை விட்டு பிரியாதிருப்பதால் அவன் தயாளு, கருணை உடையவன் என்ற பெயர் பெறுகின்றான். இப்படி உன் சங்கல்பத்தால் பிறரையும் தயை உடையவராக செய்ய வல்லவள் நீ. ஆனால் சற்று யோசித்து பார்க்கையில் உன்னிடம் கருணை இல்லை என்றே தெரிகின்றது. உலகில் கருணையற்ற மனிதனிடம் மக்கள் அஞ்சுவார்கள். உன்னை சரணமடைந்தவரிடம் உள்ள பாபங்கள் வேறு எதற்கும் அஞ்சாதவனாயிருந்தும் உன்னிடம் மிக அஞ்சி ஓடுகின்றன. இப்படி அவற்றை அஞ்சி ஓடச் செய்வதால் உன்னிடம் கருணை இல்லை என்றே தோன்றுகிறது. ஆனால் ஜீவகோட்டிகளின் பாபங்களை விரட்டி அந்த ஜீவகோட்டியையும் பரமாத்மாவினுடைய கிருபைக்கு பாத்திரமாக செய்யக்கூடியவளாக நீ இருக்கின்றாய். என்னே உன் கருணையம்மா. அதிலங்கித சாசனேஸ்வபீக்ஷ்ணம் वृषशैलाधिपतिः वृजुम्बितोष्मा पुनरेव दये क्षमानिनादैः भवति मात्रियते भवद्यदीनैः. हे दयादेविये, வேதங்களும் ஸ்மிருதிகளும் ஸ்ரீனிவாசனுடைய கட்டளைகளாகும். அவற்றில் கூறியபடி சேத்தனர்கள் நடக்க வேண்டும். மாறாக நடந்தால் அவனது கட்டளையை மீறியதாகும். அவிவேகத்தால் அடிக்கடி சாஸ்திரங்களை முற்றிலும் மீறி நடக்கின்றன. அவர்கள் விஷயத்தில் திருவேங்கடமுடையானுக்கு உண்டாகும் சினம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே போய் அவனுக்கு மிகுந்த தாபத்தை விளைவிக்கும். அதனால் பாபம் செய்த சேத்தனரை எம்பெருமான் தண்டிக்க முற்படுகின்றார். அதை நீ பொறுப்பாயா என்ன? அந்த சேத்தனர்களை அவரவர் சக்திக்கு ஏற்ற பிராயச்சித்தங்களை செய்யுமாறு நீயே தூண்டுகின்றாய். அவர்கள் செய்யும் பிராயச்சித்தங்கள் எம்பெருமானுக்கு உண்டான தாபஜ்வரத்தை போக்கும் மருந்தாய் நின்று அவனது கோபத்தை தணித்து விடுகின்றன. ஸ்ரீனிவாசனும் மனம் குளிர்ந்து மறுபடியும் உனக்கு வசப்பட்டு விடுகின்றான். இப்படி பாப்பியான சேத்தனர்களையும் நல்வழிப்படுத்த உஜ்ஜீவிக்க உன் கருணை என்றோ காரணமாக அமைகின்றது. கருணே துரிதேஷு மாமகேஷு பிரதிகாராந்தர துர்ஜயேஷு கின்னஹ கவசாயிதயா த்வயைவ ஷார்ங்கி விஜயஸ்தானமுபாஸ்ருதோ விருஷாத்ரிம். தயாதேவியே, நான் செய்த பாபங்கள் பல பல உள்ளனம்மா. ஸ்ரீனிவாசன் என் பாபங்களை எதிரிகளாக கருதி அவற்றை எப்படியாவது ஒழித்து தான் வெற்றி பெற வேண்டும் என்று பார்க்கின்றான். வேறு எவ்வகையினாலும் அவனால் வெல்ல முடியாதபடி அத்தனை வலிமை உடையதான என் பாபங்கள் அவை அவனுடைய நெஞ்சில் அம்பு போல் பாய்ந்து அவனை வதைக்கின்றன. அதனால் அவன் மிகுந்த வேதனை அடைகின்றான். அதற்கு பாதுகாப்பாக கருணையாகிய உன்னையே கவச்சமாக பூண்டான். திருக்கையில் ஷார்ங்கம் என்னும் வில்லை எடுத்துக்கொண்டான். என் பாப்பங்களை தொலைத்து வெற்றி பெற பாங்கான ஓர் இடத்தை தேடிச் சென்றான். அதுவே நாம் இன்று காணும் திருவேங்கடமலை. அதையே தனக்கு இருப்பிடமாக கொண்டான். அந்த மலையை பார்த்ததுமே எதிரிகளாகிய என் பாப்பங்கள் ஒழிந்து போமென துணிந்தான். ஓடுங்கள் எல்லோரும் என்று எம்பெருமான் திருமலையில் நின்று பாப்பங்களை விரட்டினான். அம்மலையிலேயே தான் வாழும் நித்திய பூமியாகவும் இடமாகவும் பிரசன்னமாக ஏற்றுக்கொண்டான். அம்மலையிலேயே தன் திருமேனி அழகையும் தன் குணங்களையும் காட்டிக்கொண்டு உன்னுடன் நித்திய வாசம் செய்கின்றான். நீ கவச்சமாக நின்று அவனது நெஞ்சில் என் பாப்பங்கள் இடம் பெறாமல் செய்கின்றாய். என்னே உன் கருணையம்மா. மயி திஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானே விததோஷானிதரான் விசின்வதி த்வம்
अपराधगणैरपूर्णकुक्षिः கமலாகாந்ததயே கதம் பவித்ரி. ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய தயாதேவியே, உனக்கு வயிறு மிகவும் பெரிதம்மா. அதற்கு உணவு கொடுக்க வேண்டுமன்றோ? இல்லாவிடில் நீ பட்டினி கிடக்க நேரிடுமே. உன் வயிற்றுக்கு உணவு சேத்தனர்களின் பாப்பங்களே ஆகுமன்றோ? உணவுக்கு நிறைய உணவு கொடுப்பவர் என்னைப் போல் ஒருவரும் இருக்க முடியாது. பாவிகளுள் முதன்மையான ஸ்தானம் பெற்றவன் நானே. என்னைப் போல் பாவம் உள்ளவர்கள் ஒருவரும் உனக்கு கிடைக்க மாட்டார்கள். உனக்கு நிறைய உணவு தரவல்ல என்னை விட்டு குறை உணவை தரவல்ல பிறரை தேடுகின்றாயே. அவர்களிடம் உள்ள எல்லா பாப்பங்களையும் நீ விழுங்கினாலும் உன் வயிறு நிரம்பாதே. உனக்கு போதுமான அளவு கொடுக்க என்னிடமல்லவோ அத்தனை பாப்ப குவியல்களும் கிடக்கின்றன. என்னை விலக்கி நீ பிறரிடம் சென்றால் வயிற்றுக்கு போதிய உணவு பெறாமல் பட்டினி கிடக்க நேரிடுமே. நீ எவ்வாறு ஜீவித்திருப்பாய் என்று உன்னிடம் இரக்கம் கொள்கின்றேன் என்று தயாதேவியை உணவு அருந்த கூப்பிடுகின்றார். வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு நாம் உணவளிப்பது வழக்கமுண்டு. ஆனால் இங்கு வந்துள்ள விருந்தாளியோ தயை என்ற விருந்தாளியாம். அவள் என்ன சாப்பிடுகின்றாள் பார்த்தீர்களா? ஒரு ஜீவாத்மாவினுடைய பாவ குமியல்களை தானே உண்டு எம்பெருமானுடன் அந்த ஜீவாத்மாவை சேர்க்குகின்றாள். இதுவே நம் தயாதேவியின் கருணையாகும். அகமஸ்ய அபராத சக்கரவர்த்தி கருணே त्वं च गुणेषु सार्वभौमी विदुषी स्थितिमेतृषिं स्वयं मां वृषशैलेश्वरपादसात्कुरुत्वम्. எல்லாரும் தன்னை சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுவார்கள். ஆனால் இங்கு சொல்லக்கூடிய சக்கரவர்த்தியை பார்த்தீர்களா? அபராதங்கள் செய்தவர்களில் நானே சக்கரவர்த்தி என்று தன்னை தானே சொல்லிக் கொள்கின்றார். தயாதேவியே, குற்றங்கள் எல்லாம் யான் செய்தவர்களில் யானே மிக பெரியவன், சக்கரவர்த்தியாக திகழ்பவன். குற்றங்களே என் ஆளுகைக்கு உள்பட்ட வஸ்துக்களாகும். நீயோ எம்பெருமானுடைய குணங்களுள் சக்கரவர்த்தியாக விளங்குகின்றாய். நீ குணங்களால் சக்கரவர்த்தி, நான் பாபங்களால் சக்கரவர்த்தி. மற்ற குணங்கள் அனைத்தும் உனக்கு ஆளுகைக்கு அடங்குகின்றன. இப்படி நாம் இருவரும் சமமாக உள்ள பெருமையை நீ நன்கு அறிய வேண்டும். தயாதேவியிடம் பேசுகின்றார் சுவாமி. நீயும் சக்கரவர்த்தி, நானும் சக்கரவர்த்தியே. நான் பாப மூட்டைகளை சுமந்து கொண்டு வரும் சக்கரவர்த்தி, நீ எம்பெருமானின் திருக்கல்யாண குணங்களை சுமந்து வரும் சக்கரவர்த்தினி. நீ நன்கு இதை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்ணரசியான நீ என் மீது தானாகவே படையெடுத்து குற்றங்கள் என்னும் எனது ராஜ்யத்தை நீ கவர்ந்து கொண்டு என்னையும் பிடித்து திருவேங்கடமுடையானது திருவடியின் கீழ் சிறைப்படுத்தி வைக்க வேண்டும். குணங்களுள் தலைமை பெற்ற நீ பாப்பிகளுக்கு தலைமை பெற்ற என் பாப்பங்களை தொலைத்து என்னை திருவேங்கடநாதன் தாளினை கீழ் சேர்த்தருள வேண்டும் என்று மிகவும் ஆச்சரியமாக சாதிக்கின்றார் சுவாமி. நாம் அனைவரும் கோவிலுக்கு செல்லும் போதும் சரி, வீட்டில் பகவானை சேவிக்கும் போதும் சரி, இந்த அகமஸ்ய அபராத சக்கரவர்த்தி என்ற ஸ்லோகத்தை 2 முறை சொல்லி நாம் சேவிக்க வேண்டும். இதில் ஸ்டார் மார்க் போடவில்லையேன்னு நீங்கள்லாம் கேட்பீள். ஆனால் ஸ்டார் மார்க் போட வேண்டிய அவசியம் இல்லை. இதனுடைய அர்த்தமே அபாரமாக இருப்பதால் இதை நீங்கள் அனைவரும் 2 முறை சேவிக்கும்படி அடியேன் பிரார்த்திக்கின்றேன். அடியேன் ராமாந்தாசன். ராதே கிருஷ்ணா.